எக்ஸசைஸ் 5.1ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஹேவ். இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஏ, சரி ஓ வச்சுக்கலாம். ஓ வச்சுட்டு ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓ இது ஏ, இது பிசி. இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் ஷுட் ஹேவ் அ காமன் வெர்டெக்ஸ். காமன் வெர்டெக்ஸ். அப்புறமா இட் ஷுட் ஹேவ் அ காமன் ஆர்ம். காமன் ஆர்ம். இதுல பாத்தீங்கன்னா நான் எது எது அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்றேன்னா, ஏஓபியும் ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் பிஓசி. ஆங்கிள் பிஓசி ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள். இதுல என்ன இருக்கணும்? காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், காமன் ஆர்ம் இருக்கணும். தேர்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, the interior should not overlap. Otherwise, we should make it as there should be no common interior. No common interior தான் நிறைய பேருக்கு குழப்பம். அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, no common interior. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இது ஒரு ஆங்கிள், இது ஒரு இன்டீரியர். எது? இது வந்து பிஓசி ஒரு இன்டீரியர். சரியா? அது அப்புறம் இந்த பக்கம் ஏஓபி வந்து ஒரு இன்டீரியர். இது ரெண்டுமே வேற வேற இன்டீரியர். சரியா? இப்போ இதே ஆங்கிள் வந்து நம்ம இது ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஏஓபியும் ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் ஏஓசி. பாருங்க, ஏஓபி இந்த ஆங்கிள், அப்புறம் ஏஓசி அப்படின்னா என்னது? ஃபுல் ஆங்கிள். அப்படின்னா என்னது? ஓவர்லாப் ஆகுது. இப்போ இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஏஓபி, இது ஏஓபி. இப்போ ஏஓசி என்னன்னு பாருங்க. இப்போ ஏஓசி என்னன்னா, இது ஃபுல்லா ஏஓசி, ஃபுல்லா தானே ஏஓசி, இதையும் சேர்த்தி தான் ஏஓசி. இப்ப பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அ காமன் இன்டீரியர். எது? இது காமன் இன்டீரியரா ஆயிடுச்சா? அப்போ இது இட் இஸ் நாட் அட்ஜசன்ட் ஆங்கிள். தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு வேற ஆங்கிளா இருக்கணும், இது வேற ஆங்கிளா இருக்கணும். ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும், ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். ரெண்டு ஓவர்லாப் ஆகக்கூடாது. சரியா? அதாவது ஏஓபியும் ஏஓசியும் நாட் அட்ஜசன்ட். ஏஓபியும் ஏஓசியும் நாட் அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிளுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் காமன் வெர்டெக்ஸ், ஒன் காமன் ஆர்ம், ஒன் காமன் வெர்டெக்ஸ், நோ காமன் இன்டீரியர். இதுதான் கிரைட்டீரியா. ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும், ரெண்டு ஆங்கிளும் ஓவர்லாப் பண்ணக்கூடாது. கிளியரா? இந்த ஓவர்லாப்ல மட்டும் நீங்க கிளியரா பார்த்துக்கணும். பக்கத்து பக்கத்து ஆங்கிளா இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஆங்கிள் ஒரு சின்ன ஆங்கிள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள்ஸ் 1 and 2. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் 1ம் ஆங்கிள் 2ம், ஆங்கிள் 1 ஆங்கிள் 2. ஓகே, இது கிளியரா பார்த்தா என்னது? ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 அப்படியே மாத்தி இப்படி போட்டோம்னா என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதா? ஒன் என்னது? ஆங்கிள் 1 இஸ் angle DOC. Angle DOC. What is angle 2? Angle 2 is angle COE. Angle COE. அப்போ இது ரெண்டும் வந்து adjacent angle. ஓகே, இப்போ adjacent angle வந்து ஆட் பண்ணும்போது 180 டிகிரி அப்படி சப்ளிமெண்டரியா வந்தது. adjacent angle சப்ளிமெண்டரியா இருந்தது. சப்ளிமெண்டரினா என்னது? ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரணும். இப்ப ஆங்கிள் 1யும் ஆங்கிள் 2வையும் ஆட் பண்ணா நமக்கு பாருங்க இது கரெக்டா 180 டிகிரி. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சா? சோ ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னது? 180 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி, தட் இஸ் சப்ளிமெண்டரி. அப்படி இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் பேருக்கு என்னென்ன கிரைட்டீரியா மேட்ச் ஆகணும்? அட்ஜசன்ட் ஆங்கிளா இருக்கணும்,
அது வந்து ஆட் பண்ணா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி வரணும், ஸ்ட்ரெயிட் லைனா வரணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் அ லீனியர் பேர். அப்போ இந்த given figure the angles 1 and 2 are linear pair. கிளியரா? So next question பார்க்கலாம். vertically opposite angle. what is vertically opposite angle அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த ஆங்கிளும் vertically opposite. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளும் vertically opposite. ஓகே, எல் அண்ட் எம் அப்படின்ற லைனை நம்ம இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் vertically opposite. So vertically opposite angles are equal in measure. Clear? So next, sum of all angles at a point. At a point na என்ன அர்த்தம்? Point. Point is the circle. இதுதான் circle is a point. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 360. Sum of angles sum of the angle at a straight line. Straight line கொடுத்திருந்தாங்கன்னா என்ன போடணும்? 180 டிகிரி போடணும். Angles at a point கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 360 டிகிரி. கிளியரா? The measure of angle BOC. So BOCன்றது இது கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், மூணு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணினா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். எந்த மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும்? ஆங்கிள் DOC பிளஸ் ஆங்கிள் BOC பிளஸ் ஆங்கிள் AOB. மூணுத்தையும் ஆட் பண்ணா ஆங்கிள் அட் ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். DOC என்னது? 65 டிகிரி பிளஸ் ஆங்கிள் BOC தெரியாது பிளஸ் ஆங்கிள் AOB 35 டிகிரி. That is equal to 180 degree. இப்போ 65 35 ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 0 ரிமைண்டர் 1 10 100. இப்போ 100 plus angle BOC is equal to 180 degree. What is angle BOC? Angle BOC is equal to 180 degree. இந்த 100 இந்த பக்கம் வந்தா minus 100. So angle BOC is equal to how much? 80 degree. 80 degree optionல இருக்கு தானே? So 80 degree. Option 2. Sorry, option 3 தானே 80 degree. Yes. 80 degree is your answer. Clear?